வணக்கம். பங்குனி மாதம் வந்துருச்சு. அடுத்து சித்திரை தமிழ் புத்தாண்டு வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லோத்துக்கும் தெரியும். எல்லோருமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படித்தான் இருக்க போகுதுன்னு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீங்க. பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? உலகத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்? 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் வருகிறது அல்லவா? அந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் பார்க்க போறோம். பராபவ என்றால் அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வருடம். மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு அனுபவங்கள் கிடைக்க போகிறது. இந்த சித்திரை முதல் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் உலக மக்கள் அனைவரும் ஒரு அனுபவங்களை பெறப்போகிறார்கள். அனுபவங்களை பெறப்போவது என்னவென்றால் வருங்காலத்திற்கு பயனளிக்கும் விதமாக அமையும். அதனால முழுக்க முழுக்க இன்பமயமாக இந்த வருடம் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அப்போ இந்த பராபவ வருடம் பொதுவாக எப்படி இருக்கும்னு சொல்லி இடைக்காடர் பெருமான் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார். அந்த பாடலை முதல்ல அன்பர்களுக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகு 12 ராசிகளும் எப்படி இருக்கும், எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்குவ பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இதான் இடைக்காடர் பெருமானுடைய பாடல். அதில் என்ன சொல்ல வருகிறார்? மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம். இந்த பராபவ வருடத்தில் கடைசி பகுதியில் கடைசி 6 மாதங்களில் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சா என்ன நன்மை விளையும்? தக்க பசுக்கள் தலைக்குமே. பசுக்கள் என்று சொல்லக்கூடியது இங்கே ஆடு மாடுகள் கால்நடைகளை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நல்ல மழை பெய்கிறதுனால பசுக்களுக்கு உரிய நீரும் உணவும் கிடைக்கும். எங்கேயுமே பச்சை பசேரென்று புல்வெளிகள் மலர்ந்திருக்கும். அதனால தக்க பசுக்கள் தலைக்குமே. கால்நடைகளுக்கு தேவையான நீரும் புல்லும் தாவரங்களும் நன்றாக செழித்து வளர்ந்து பசுக்கள் அனைத்தும் இன்பமாக இருக்கும். அடுத்துதான் விஷயத்துக்கு வராரு. இக்கு பலிக்காது கரும்பு விளைச்சல் குறையாக இருக்கும். 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. 4 வகை பல்லுயிர்கள்னா யாரு? தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள். இந்த 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இயற்கை சீற்றங்களினால் அளவுக்கு அதிகமான மழை பொழிந்து தாவரங்கள் பாதிக்கப்படலாம், விலங்குகள் பாதிக்கப்படலாம், பறவைகள் உணவு கிடைக்காமல் பாதிக்கப்படலாம். இயற்கை சீற்றங்கள் வரும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். மனிதர்களும் பாதிக்கப்படலாம். மனிதர்களும் பலவிதமான பிரச்சனைகளால் ஒரு அனுபவங்களை ஈட்டக்கூடிய வருடமாக இருக்கும் என்பதை தான் இது உணர்த்துகிறது. 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. மிக்க பராபரத்தில் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இதான் பொதுவான பராபவ வருடத்தினுடைய பலன். சரி, இப்போ 12 ராசிகளுக்கு வருவோம். இந்த 12 ராசிகளுக்குரிய பலன்களை நம்ம ஆராயும் பொழுது 3 முக்கியமான கிரகங்களினுடைய
சஞ்சாரத்தை நாம் பார்த்துதான் அந்த பலன்களை கணிக்க முடியும். சனி பகவானுடைய சஞ்சாரம், குரு பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுக்களினுடைய சஞ்சாரம். இதுல சனி பகவான் இந்த சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் 12 மாசமும் மீனராசியிலேயே இருக்கிறார். அப்பா இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலன், பார்வை பலன்களை பொறுத்து 12 ராசிகளுக்கும் என்ன சம்பவிக்க போகிறது. குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கிறாரு. வைகாசி மாசம் 12ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே இருக்கக்கூடியவர் ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வராரு. அப்ப இந்த குருவினுடைய சஞ்சாரம், அதனுடைய ஸ்தான பலன், பார்வை பலனை பொறுத்தும், சனி மீன ராசியிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலன், பார்வை பலன்களை பொறுத்தும், இந்த ராகு கேதுகள் ஐப்பசி மாசம் 27ஆம் தேதி பெயர்றாங்க. அதாவது நவம்பர் மாசம் 13ஆம் தேதி ராகு பகவான் மகர ராசிக்கு வந்துடுறாரு. கேது பகவான் கடகராசிக்கு போறாரு ஐப்பசி மாசத்துக்கு மேல. அப்ப இந்த 3 கிரகங்களினுடைய ஸ்தானங்களை பொறுத்தும் பார்வைகளை பொறுத்தும் தான் இந்த 12 மாதங்கள்ல நம்மளுடைய மனிதர்கள் அனுபவங்களை பெறப் போகிறார்கள். ஏன்னா பராபவ வருடம் அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு வருடம். சரி, இதுல கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு? எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்காரங்க மிகவும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய இந்த 12 மாதங்கள். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும், நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவும் வருது சிம்ம ராசி. அடுத்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனி. அந்த அஷ்டமச்சனியில பாதி துன்பங்களை கொடுப்பாங்க. அப்ப அவங்களும் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும், தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசிக்கு பாதச்சனியாக இருக்கிறது. அவங்க குடும்ப விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். கும்பம். மீன ராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது. அப்ப ஜென்மசனி நடக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி இருவருமே உடல்நிலையில கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி 2 பேருக்குமே அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். பகிரத பிரயச்சனப்பட்டு முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். தொழில் சுமை ஓவர்லோடாக இருக்கும். அப்போ இந்த 12 மாதங்களில் அவங்க இந்த சனியை பொறுத்து எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து மேசராசிக்காரங்களுக்கு விரயச்சனி. வருடம் முழுவதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும். அது நல்ல செலவுகளாக மாற்றுறதுக்கு சரியான திட்டமிடுதல் வேண்டும். அப்போ இந்த ராசிகள் தான் கவனமாக இருக்க வேண்டும். மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம். இதுடன் சேர்த்து விருச்சிக ராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் பொழுது 4ல் ராகு 5ல் சனி இருக்கிறதுனால தாய் தந்தையர்களுடைய நலத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய நலத்தை கவனமாக பார்க்க வேண்டும். பூர்வ சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக சிந்தித்து முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்போ இவ்வளவுதான் பொதுவாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இப்போ 12 ராசிகளுக்கும் சுருக்கமாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து நம்ம சிந்திக்க போகிறோம். இது எதற்கு என்றால், நம்ம வருவதை முன்னக்கூட்டியே ஒரு வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சரியான திட்டமிடுதல் பண்ணிக்கலாம் என்பதற்காகவே ஒழிய யாரையும் அச்சுறுத்துவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ சொல்லப்படுவக்கூடிய விஷயங்கள் அல்ல என்பதை முதல்ல ஒரு உறுதிமொழியாக சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய முக்கியமான ஒரு சிந்தனை. இப்போ மேசராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த 12 மாதங்கள்? நீங்கள் திருமண முயற்சி செய்யக்கூடிய இளம் வயதினராக இருந்தால் சித்திரை மாதத்துக்குள்ளேயே கல்யாணத்தை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐப்பசிக்கு மேலே தான் செய்ய வேண்டி வரும். மேசராசி உங்களுக்கு
பதவி உயர்வு வருவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுது. வருடத்தினுடைய பிற்பகுதியில் பதவி உயர்வு வரலாம். எண்ணங்கள் பூராமே ஈடேறக்கூடியது. நீங்க இப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். வருடம் முழுவதுமே பேச்சில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். வருடம் முழுவதுமே வீடு வாகன தொழில் மாற்றம் வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதான் மேசராசிக்கு. வருடம் முழுவதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரே சனி இருக்கிறதுனால அது நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆக குறிப்பாக நீங்கள் உணர வேண்டியது, செலவுகளை சிந்தித்து செய்ய வேண்டும். வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். வருடத்தின் பின்பகுதியில் வீடு வாகன மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேசராசி. ரிஷபராசிக்கு வருடம் முழுவதுமே லாபம் நன்றாக இருக்கும். அதான வேணும். திடீர் பண வரவுகளும் உண்டு. லாபம் அதிகமாக இருக்கிறது கூட திடீர் பண வரவுகளும் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்திலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுலையும் பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுப்பதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளினுடைய உடல் நலனையும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வருடத்தின் முற்பகுதியிலேயே திருமண நிகழ்வுகள் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்றேன். வருடத்தின் பிற்பகுதியில் தொழில் மாற்றம் நிகழலாம். சுப செலவுகள் நிகழலாம். வருடத்தினுடைய பிற்பகுதியில் புதிய திட்டங்கள் எதுவும் போடுறதா இருந்தாச்சுன்னா கவனமாக செய்யணும். இதான் ரிஷபராசி. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம், லாபம் நன்றாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த ராசியெல்லாம் வரல. இல்லை, தொழில் முன்னேற்றம், லாபம் நன்றாக இருக்கிறது. நல்லதோட இடமாற்றம் கிடைக்க போகிறது. வருஷத்தினுடைய முற்பகுதியில் ஒரு இடமாற்றம் நல்ல விஷயமாக இருக்கிறது. நல்லது தானே. நல்லதொரு இடமாற்றம் சம்பவிக்க போகிறது. தன வரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகம் மேன்மையடைய போகிறது. இந்த பராபவ வருடத்தில் வருடத்தினுடைய பிற்பகுதியில் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூடும். எண்ணங்கள் நிறைவேறும். வருடத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் முதல் 6 மாதம் செய்யக்கூடிய முயற்சிகள் அடுத்த 6 மாதத்தில் பயன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. பண விஷயத்திலும் கவனம் தேவை. குறிப்பாக வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஐப்பசிக்கு மேலே வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. பண விஷயங்களிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இதான் மிதுன ராசி. தொழில் முன்னேற்றம், லாபம் உண்டு. நல்லதொரு இடமாற்றம் காத்திருக்கிறது. கடகம் எப்படி இருக்கக்கூடியது? கடகத்துக்கு அஷ்டமச்சனி விட்டது என்றாலுமே இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 2ல் கேது, 8ல் ராகு. அதனால் இன்னும் சில காலம் கவனமாக தான் இருக்க வேண்டி இருக்கிறது. 8ல் ராகு இருக்கிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி 9ல் இருக்கிறார் என்பதன் காரணமாகத்தான் சொல்கிறேன். தந்தையாரனுடைய உடல் நலனை கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மருத்துவற்றை போகணும். அவரை தந்தையாரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக மேன்மை அடையக்கூடிய வருடம் இது. வருடம் முற்பகுதியிலேயே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பவிக்க காத்திருக்கிறது. உத்தியோக மேன்மை உண்டு. நீங்கள் நினைச்சது நடக்கும். நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல. உத்தியோகம் சம்பந்தமாக நினைத்திருந்தால் நடக்கும். திருமண சம்பந்தமாக நினைச்சிருந்தால் நடக்கும். அதான் எண்ணங்கள் நிறைவேறும். கடன் சுமை குறையும். நோய்கள் தீரும். வழக்குகள் முடிவுக்கு வரும்.
பின்பகுதியில் பணிபுரியும் இடங்களில் கவனம் தேவை. கார்த்திகைக்கு மேலே வருடத்தினுடைய பின்பகுதியில் பணிபுரியும் இடங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதியவர்களிடம் கூட்டு வைக்கக்கூடாது. புதிதாக அறிமுகமாக ஆகக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன விஷயம், தந்தையாரனுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்திருக்க வேண்டும். பதவி உயர்வு, தொழில் மேன்மையெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருடத்தினுடைய பொற்பகுதியில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். நல்லா ஆராய்ச்சி பண்ணாமல் யாரையும் கூட்டுக்கு சேர்த்துக்கிடக்கூடாது. சிம்ம ராசி ஏற்கனவே நாம் சொன்னபடி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று. எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும், கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் கூட இருந்தே அவங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு உங்களை மண்டகாய வச்சுருவாங்க. தொழிலில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், சிரமங்கள் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வராமல் கூட இருக்கலாம். தொழிலினுடைய சுமை அதிகமாக இருக்கும், ஆனால் வரவு கம்மியாக இருக்கலாம். சுப செலவுகள், திடீர் பிரயாணங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில் இது நீங்கள் வருடத்தினுடைய முற்பகுதியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருடத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் எதிர்ப்புகள் குறையும், நினைத்தது நடக்கும், திருமண நிகழ்ச்சிகள் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. அதில் வருடத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே முற்றிலுமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி சிம்ம ராசி. அடுத்து கன்னி ராசி. கணவன் மனைவி இருவருடைய உடல் நலத்திலும் கவனம் தேவை. லாபம் நன்றாக காட்டுகிறது, சுப செலவுகள் நன்றாக காட்டுகிறது. முதல் 6 மாதங்களில் பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளுக்கு நன்மை விளைகிறது. திருமண நிகழ்ச்சிகள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல் 6 மாதங்களில். உடல்நலையில் கவனம் தேவைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் கடைசி 6 மாதங்களில் உடல் நலம் மேம்பாடு அடையும், கடன் சுமைகள் குறையும், வழக்குகள் தீரும். கார்த்திகைக்கு மேலே பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுடைய பிள்ளைகள். ஆக உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை. என கண்டச்சனியாக சனி அமர்ந்திருக்கிறார். வியாழனுடைய பார்வை சில மாதங்கள் தான் பெறுகிறார். அதனால கணவன் மனைவி இருவருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை. பிள்ளைகளினுடைய வெளிநாடு வாய்ப்புகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளால் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து துலாம் ராசி எப்படி இருக்கக்கூடியது? எதிர்ப்புகள் குறையும், வழக்குகள் முடிவுக்கு வரும். ஆனால் பிரயாணங்களில் கவனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். வைகாசிக்கு மேலே தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்கிறது. ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம், பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம். பின் 6 மாதங்களில் திருமண நிகழ்வுகள் கைகூடும். பின் 6 மாதங்களில் வீடு வாகன பராமரிப்பு செலவு கூடும். 6ஆம் இடத்து சனியின் காரணமாக எதிர்ப்புகள் குறையும், வழக்குகள் முடிவுக்கு வரும். ஆனால் பிரயாணங்களில் கவனம் தேவை. அடுத்து விருச்சிக ராசி. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் முடிவெடுக்கும் பொழுது மிகவும் 1 முறைக்கு 2 முறை யோசனை செய்து முடிவுகள் எடுக்க வேண்டும். பிள்ளைகளினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பின் 6 மாதங்களில் திருமண நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் முதல் 6 மாதங்களிலேயே பதவி உயர்வும் உத்தியோக மேன்மையும் உண்டு. பதவி உயர்வும் உத்தியோக மேன்மையும் உண்டு. இடமாற்றமும் நல்ல இடமாற்றமும் சம்பவிக்கலாம். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். இது விருச்சிக ராசிக்குரியது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் முடிவெடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். பதவி உயர்வுக்குரிய வாய்ப்புகள் தென்படுகிறது, உத்தியோக மேன்மை தென்படுகிறது. தனுசு ராசி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒரு ராசியாக வருகிறது. ஏனென்றால் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வேலைப்பொழுது அதிகரிக்கும்.
வேலைப்பளுவின் காரணமாக உடல் நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலனில் கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கவனம் தேவை. நீங்க இப்படி கவனமாக இருந்தீங்கன்னா கடைசி 6 மாசங்கள்ல உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு உண்டு. கடைசி 6 மாசங்கள்ல திருமண நிகழ்வுகளும் கைகூடும். வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. கடைசி கார்த்திகை மாசத்துக்கு மேல வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. பண விஷயத்திலும் கவனம் தேவை. ஆக சிம்ம ராசியை போலவே அந்த தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மகர ராசிக்காரங்க நல்ல காலம் பிறந்து விட்டது என்றே சொல்லலாம். மகர ராசிக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூடும். நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு மேம்பாடு அடையும். உடல் நலம் சிறக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடைசி 6 மாசங்கள்ல புதிதாக அறிமுகம் ஆகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். நட்பினை ஆய்ந்து தேர்ந்து கொள்ளல் வேண்டும். ஆக நல்ல காலம் பிறந்து விட்டது மகர ராசிக்காரங்களுக்கு என்று சொன்னால் மிகையாக. அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப நலனில் அக்கறை தேவை. வார்த்தை பிரயோகங்களால் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதை முன்னக்கூட்டியே தெரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்லணும். பண முதலீடுகள் விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும். வாரது பூராமே செலவழிஞ்சிரும். கவனமாக இருக்கணும். பிரயாணம் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பிரயாணங்களை திட்டமிடுதல் கூடாது. இது அத்தியாவசியம் தானா, கட்டாயம் அவசியமா என்று தெரிந்து அந்த பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதனால தான் சொல்றேன், திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் என்று. சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமண நிகழ்ச்சிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பின் 6 மாதங்கள்ல இந்த திருமண நிகழ்வுகள் கைகூடும். இப்ப நீங்க மனப்படபடப்போடு இருப்பீங்க எப்பவுமே. ஏன்னா ராகு கேதுகளினுடைய இருப்பிடத்தை பொறுத்து உங்களுக்கு மனம் சஞ்சலத்துடனும் படபடப்புடனும் இருக்கும். கடைசி 6 மாசங்கள்ல கார்த்திகை மாதத்திற்கு மேல உங்களுக்கு அந்த மனப்படபடப்பு குறையும். நிம்மதி நிலவும். கடைசி 6 மாசங்கள்ல எதிர்ப்புகள்லாம் குறையும். கடன் சுமையெல்லாம் குறையும். வம்பு வழக்குகள்லாம் குறையும். ஆக சரியான திட்டமிடுதலுடன் பயணித்தால் இந்த 12 மாதங்களில் எளிதில் எதிர்கொள்ளலாம். என்ன செய்யணும்? அதற்கு வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கிரக சூழல் அப்படி இருப்பதன் காரணமாக நாம் அதை முன்னக்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன் வழியில் பயணப்பட வேண்டும். வீண் அலைச்சல் திருச்சல்களை குறைக்க வேண்டும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். இதான் கும்பராசி. மீனராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் மீனராசின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஜென்மசனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி இருவருடைய உடல் நலனிலும் கவனம் தேவை. 2 பேருடைய உடல் நலனையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகவும் ஈடேறும். திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூடும். நீங்க முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய தொழில் இந்த வருடம் முடிவதற்குள் மேன்மை அடையும். பங்குனி மாசத்துக்குள்ள, ஐப்பசி மாசத்திலிருந்து பங்குனி மாசத்துக்குள்ள உங்களுடைய தொழில் மேன்மை அடையும். அதே மாதிரி பின் 6 மாதங்கள்ல சுப செலவுகள் ஏற்படும். இந்த சுப செலவுகள் செய்வதற்குரிய தன வரவும் பின் 6 மாதங்கள்ல ஏற்படும். மொத்தமா சொல்ல போனா கடின முயற்சிக்கு பிறகு ஆண்டு முழுவதும் நல்லது நடக்கும். அந்த கடின முயற்சி எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய உடலை வருத்துவதாக இருக்கும். அது நன்றாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் தலையில் ஒரு பாரத்தை வைத்து சுமக்க முடியாத அளவுக்கு பாரத்தை வைத்தது போல் நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதை தான் ஜென்மச்சனியை சுருக்கமா புரிய வைக்கணும் என்றால், தலையில பாரம் சுமப்பவர்கள் தான் சுமக்க முடியாத அளவுக்கு பாரத்தை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தால் எப்படி நடப்பானோ அப்படி நடந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வருடம் ஒன்று முடிவதற்குள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடிவிடும். எண்ணங்கள் நிறைவேறிவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறிவிடும். முயற்சிக்கு பின் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த
வருடம் மீன ராசிக்காரங்களுக்கு. இதான் இந்த 12 ராசிகளுக்குமான சுருக்கமான ஒரு பலன். ஒவ்வொருவருக்கும் நாம் சொன்ன வகையில் இந்த அனுபவம் கிடைக்கப் போகிறது. இந்த அனுபவத்தை நல்ல அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு முன்னக்கூட்டியே திட்டமிட்டு இந்த பதிவுகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை சொல்லி, இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்ற இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.